ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். நான் முதல்வன். எபிசோட் 3. தேர்வு நேரத்தில் உடல் நலமும் முக்கியம். தேர்வு நேரத்தில் படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு உடல் நலமும் முக்கியம். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் அப்படின்னாலும் நேரத்துக்கு சாப்பிட்றதுலையும் கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு சாப்பிட்லன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் மூளையினுடைய செயல்பாட்டு வேகமும் குறையும். படிக்கும் மாணவர்களுக்கு பொதுவாக பசி உணர்வு இருக்காது. பசிக்கலையே அப்படின்னு சாப்பிடாமல் விட்டுட்டோன்னா மன அழுத்தம் அதிகமாகும். அதனால் நேரத்துக்கு சாப்பிடணும். இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக களைப்பை போக்குறதுக்காகவும் அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறது உண்டு. அது சுறுசுறுப்பை தரும் அப்படின்னாலும் அடிக்கடி குடிக்கிறது நல்லதில்லை. தேர்வு நேரம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அதற்கு பதிலாக இளநீர், மோர் இதெல்லாம் குடிக்கலாம். அது உடம்புக்கு நல்லது. தேர்வு நேரங்களில் பிளாக் காஃபி, குளிர்பானங்கள் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும். அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் சூடாக, காரமாக, மசாலா அதிகமாக இது மாதிரியான உணவுப் பொருட்கள் வேண்டவே வேண்டாம். இறைச்சி, மீன், வடை, சமோசா, பூரி, போண்டா இது மாதிரியான எண்ணெயில் பொரித்த உணவுகள் அஜீரணத்தை ஏற்படுத்தலாம். அஜீரண கோளாறு தேர்வு பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கும். அதனால் தேர்வு முடிகிற வரைக்கும் உணவு கட்டுப்பாடு அவசியம். முக்கியமாக காய்கறிகள், பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, இடியாப்பம் இது மாதிரியான எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகள் சிறந்தது. இதில் இருக்கும் கார்போஹைட்ரேட் படிக்கும் மாணவர்களுக்கு நல்லது. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம் இது மாதிரியான பழங்கள்லாம் எளிதில் செரிக்கக்கூடியது. பழ வகைகளில் நீர் சத்து அதிகமாக இருக்கும். வெயில் காலங்களில் பழங்கள் சாப்பிட்றதுனால உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கலாம். அடிக்கடி தண்ணீர் குடிப்பதும் நல்லது. தேர்வு நேரங்களில் 3 வேளையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது தூக்கமும் சோம்பலும் வர்றதோடு மட்டும் இல்லாமல் உற்சாகம் குறையவும் வாய்ப்பு இருக்குது. தேர்வு நேரத்தில் லேசான உடல்நலக் கோளாறுலாம் வந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலேயே மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறணும். உடல் புத்துணர்ச்சி பெறணும் அப்படின்னா தேர்வு நேரத்தில் உடற்பயிற்சிக்கும் விளையாட்டுக்கும் சிறிது நேரம் ஒதுக்கலாம். அப்புறம் என்னப்பா, உடம்பு நல்லா வச்சுக்கோங்க. சூப்பராக எக்ஸாம் எழுதுங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி.